அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்று செய்த செயல்கள், இன்று செய்கிற செயல்கள். உடலை முழுவதையும் போர்த்தி தலை குனிந்து நடத்தார்கள் அன்று. பாதி உடல் தெரிந்தும் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் இன்று. கையடக்க தொலைபேசி உபயோகிப்பதை அவமரியாதையாக பார்த்தார்கள் அன்று. வகை வகையான மொபைல் போன்கள் உபயோகிப்பதே கெத்தாகி போனது இன்று. நவுதுபில்லாஹி மின்ஹா. இருவருக்கும் ஒருவர் இருக்கும் ஒரு ஆடையே எல்லா விழாக்களுக்கும் அணிந்து சென்றார்கள் அன்று. சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு விழாக்களுக்கும் விதவிதமான ஆடைகள் வாங்குவது கடமையாகி போனது இன்று. நவுதுபில்லாஹி மின்ஹா. இருக்கும் கொஞ்ச உணவுகளை கூட பகிர்ந்து சாப்பிட விரும்பினார்கள் அன்று. சுபஹானல்லாஹ். அளவுக்கு மீறிய உணவுகள் இருந்தும் கொடுக்க கை வருவதில்லை இன்று. நவுதுபில்லாஹி மின்ஹா. நேரம் இருந்தும் ஒப்பனையும் செய்ய மறுத்தார்கள் அன்று. சுபஹானல்லாஹ். ஒப்பனை செய்வதற்காகவே நேரத்தை ஒதுக்கிறார்கள் இன்று. நவுதுபில்லாஹி மின்ஹா. திருமணத்திற்கு பின் கணவனையே ஏறிட்டு பார்க்க தயங்கினார்கள் அன்று. சுபஹானல்லாஹ். திருமணத்திற்கு முன்னே பல ஆண்டுகளுடன் பாய் பெஸ்ட் என்று ஊர் சுற்றுகிறார்கள் இன்று. நவுதுபில்லாஹி மின்ஹா. நவுதுபில்லாஹி மின்ஹா. காதல் என்ற வார்த்தையை சொல்லவே பயந்தார்கள் அன்று. அல்ஹம்துலில்லாஹ். காதல் என்ற பெயரை வைத்து வாழ்க்கையை நாசமாக்கி கொள்கிறார்கள் இன்று. நவுதுபில்லாஹி மின்ஹா. ஆசிரியரின் திட்டுக்கு கூட கண் கலங்கி நின்றார்கள் அன்று. அல்லாஹ் அக்பர். ஆசிரியரின் அடியை வாங்கி அவர்களையே திருப்பி அடிக்க துணிந்தார்கள் இன்று. அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். வகுப்பில் படிக்க சக மாணவனுடனே கதைக்க மறுத்தார்கள் அன்று. சுபஹானல்லாஹ். ஆன்லைனில் முகம் தெரியாத உறவுகள் சீரழிக்கிறார்கள் இன்று. அல்லாஹ். தாய் தந்தையுடன் எதிர்த்து பேசவே உடல் நடுங்கி நின்றார்கள் அன்று. அல்லாஹு அக்பர். தாயை தந்தையும் கண்கலங்க நிற்க வைத்து கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் இன்று. நவுதுபில்லாஹி மின்ஹா. அறிவுரைகள் சொன்னால் நன்றி சொன்னார்கள் அன்று. அறிவுரை சொன்னால் பைத்தியக்காரன் என்றார் இன்று. நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ். இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு செயல்லையுமே 100% இப்போ இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது நம்மளுக்கே தெரியும். நம்ம என்னென்ன விஷயத்த எப்படி செய்கிறோம், என்ன மாதிரி செய்கிறோம் அப்படின்ற விஷயம் நமக்கே தெரியுது. நான் என்னையை வச்சு சொன்னாலும் கூட நானும் அந்த தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தான் நம்மளை ஒவ்வொரு விஷயத்துலையும் தெரிஞ்சும் அதை தப்பு செய்ய தூண்டுற ஷைத்தானோட வலையில் இன்னமும் சிக்கிக்கிட்டு இருக்கோம். செய்யாதீங்க, கல்லடி மண்ணடி, ஒவ்வொரு இதுலேயும் அடி வாங்கி ஒவ்வொரு கஷ்டத்துலையும் இரத்த சிந்தி நமக்காக ஒவ்வொரு இஸ்லாம் என்ற நம்ம முஸ்லீம், நம்ம அல்லாவுடைய அடிமைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் நம்மளுக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களுடைய ஒரு உருக்கமான ஒரு மனசில் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இப்போ இப்படி ஆடல் பாடல் அது இது. நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் அந்த இடத்துல இப்போவே இந்த செகண்டே உலகம் அழிஞ்சாலும் அடுத்தவருடைய நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்றதே நம்ம யாருமே தெரியல, நம்மளுக்கு தெரியவே இல்லை. அடுத்து அழிஞ்சாலும் பார்த்துக்கலாம், யாரை சொன்னாலும் பார்த்துக்கலாம், நரகத்தான போக வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது, அதனால் அதுக்காக அப்படி இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு செயல், அந்த ஒரு பேச்சு இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம எனக்கே நான் அந்த இடத்துலேருந்து வந்தது தான் இப்போவும் அந்த சொல்லையில் நான் கோவப்படுறதோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த ஒரு எதுவுமே அந்த அப்போ நபி சொல்லிட்டு போன ஒவ்வொரு இதுவுமே அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அப்படி சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நடந்து இருந்து இப்போ அது சொன்னோம்னா பார்த்துக்கலாம், அதுக்காக அது அந்த காலம் இது இந்த காலம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் அப்படி சொன்னவ தான். அல்லாஹ் மேலே முதல்ல நம்ம நம்பிக்கை வச்சு அல்லாஹ் சொன்னதை நம்ம மனசில் ஏற்றி இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வழிகாட்டின ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுலையும் புத்திலையும் வச்சு எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் பரப்பி இஸ்லாம் அப்படின்னாலே ஒரு
ஒரு நம்பிக்கை இது அல்லாஹ் வந்து நம்ம என்ன சொன்னாலும் செய்வான், நம்மளுக்காக அல்லாஹ் இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ்ட்ட நிறையா துவா செய்யுங்க, தொழுகுங்க இன்ஷா அல்லாஹ். நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன், எனக்கும் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதை இப்போ நான் சொன்ன செயல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அனைவரும் மாற்றிக்கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.